நிமிஷத்துல அனாத பணமா சாக போறாங்களே, எப்படியாவது தடுத்தாகணுமே. குமரா திங்க் பண்றா, திங்க் 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 திங்க். ஒரே அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். எப்படி தற்கொலை பண்றீங்கன்னு பாத்துறேன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அறுத்துட்டு செத்துட்டா மட்டும் கதிர் உன்னை லவ் பண்ணிடுவானா? என் காதல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலண்ணா. இருக்கு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. சப்ப மேட்டர் தான். என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. இல்ல, கதிர் கூட அப்படியே ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம்? அவனை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துறேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா. கதிர் என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒன்னும் நினைக்க மாட்டான். ஒன் மேன் ஃபீலிங், அனதர் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? இங்க பார், கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மும்மைக்கான் பாட்டு டிவியில் வந்தாவே மூஞ்சிய முடிக்குவேன். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையேன், ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. காலில் கூட விழுகிறப்போ கிஸ்னா மட்டும் ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்துல நான் அனுப்புறேன். வாயில சென்ட் அடிச்சு ரெடியா இரு. என்ன என்னது? டேய், நிஷா செத்துட்டாளாடா? சொல்றா. ஆட போங்கடா. இதே கேள்விதான் அவளும் கேட்குறா. அதை பூரா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா வளரிட்டு இருக்க? மேட்ருக்கு வாடா. அதே தான் அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியுற மாதிரி சொல்றா. கடுப்பேத்தாதரா. டைம் ஆச்சுடா, நான் சாவ போறேன்டா. எப்பா, உன்னை யாரும் சாக வேணான்னு சொல்ல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம். நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டா ஸ்லாகிட்டும். என்னடா பேசுற? லூஸ் ஆயிட்டியா நீ? சாவறதுக்கு முன்னாடி மென்டல் ஆயிட்ட போல் இருக்கு. ஹலோ பாஸ், பைத்தியம் எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்பில் லவ்வே இருந்தது கிடையாதுல. ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தம் கிடைச்சிருக்காது. அதனால சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ. இதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு முத்தம் தானடா, தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா. இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா, நான் உனக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? நான் அவளை அப்படி பார்த்தது இல்லடா. இப்போ பாரு. டேய், சாவர நேரத்தில் எனக்கு ஏதோ தப்பா படுதுடா. ஆனா என்னால் இப்போ இருக்க நம்ப முடியலடா. நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாவணும். ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. இன்னும் 2 நிமிஷம் தான். இல்ல நிஷா, நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி முடிச்சிருவேன்? கருவம் மானங்கிட்ட புலப்படாது பச்சி. ஓகேன்னு சொல்றா. ஒரு முத்தம் தானடா. டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும். நீ முத்தம் மட்டும் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா. ஓகே தானே? டேய், ஹலோ, எனக்கு லேட் ஆகுது. வச்சுக்கலாமா வேணாமா? அட இருமா, இந்த பறக்கிற. டேய், ஒரு பொம்பளை பிள்ளை அவளே இவ்வளவு ஓப்பனா கேட்கறா. உனக்கு என்னடா? ஒத்துக்கடா. சரி ஒத்துக்கிட்டா. நீ போய் ரெடியா இரு. 2 நிமிஷத்துல நான் அனுப்பி வைக்கிறேன். போ. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ள சரின்னு சொல்றா, ப்ளீஸ்ரா. ஓகே மச்சி, முத்தம் தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன். சாவறதுக்கு டைம் ஆச்சு. டேய், என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற? கொஞ்சம் கியூட்டா நீட்டா குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கமன்னு போடா. அப்பதான் குடுக்குற முத்தம் கும்முன்னு இருக்கும். போடா டேய். சடமண்டிய செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. வாடா. தெரியும்டா, நீங்க 2 பேரும் சத்தியமா சாக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய், எங்கடா அந்த பொண்ணு? டேய், அந்த பொண்ணை கொன்னுட்டீங்களா? கொன்னு போச்சிட்டீங்களா? டேய், அந்த பொண்ணை கொன்ன உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்குறது இருக்கட்டா, நீ முதல்ல பல்லு வளர்க்க பிரஷ்ஷ வாங்கு. கிட்ட வர முடியல. போய் தொலை. மாப்பிள்ள, நீ ரெடியாகு.